ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு புதிய முயற்சியை தான் இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அது நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்திருக்க புது வரவு. அது என்னன்னா, நாட்டுக்கோழி வளர்ப்பு. நம்ம வீட்டுக்கே ஆரோக்கியமான நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கணும்னா இயற்கையான வாழ்க்கைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாறி ஆகணும். அதுக்காகத்தான் நான் இந்த முயற்சி எடுத்திருக்கேன். இந்த வீடியோவில் நான் என்னென்ன பண்ண போகிறேன், திருச்செந்தூர்லேருந்து சென்னை வரை 3 மாதம் ஆன இந்த நாட்டுக்கோழியை எப்படி ட்ரெயினில் கொண்டு வந்தேன், எவ்வளவு அதுக்கு ட்ரெயினில் கொண்டு வரதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணாங்க, அதை தற்சமயத்தில் இங்கே சென்னைக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் தற்சமயத்தில் எப்படி செட் பண்ணேன், நம்ம அந்த அட்டை பாக்ஸ்குள்ளே எப்படி வேஸ்ட் ஆகாமல் நம்ம ஃபுட்டும் அந்த தண்ணியும் வைக்கணும் அப்படின்றத லோ பட்ஜெட்டில் பழைய யூஸ் பண்ணிவிட்டு தூர போடுற கண்டெய்னரை வச்சு லோ பட்ஜெட்டில் அதுக்கு ஃபீடர் எப்படி நான் ரெடி பண்ணேன் அப்படிங்கிறதையும், மாடி தோட்டத்தில் நிரந்தரமாக கூண்டு வாங்குறதுக்கு முன்னாடி டெம்பரவரி செட்டப் என்னென்ன பண்ணலாம் என்பதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். பேக்கிங் நம்ம அங்கே திருச்செந்தூரில் பேக்கிங் பண்ணது முதல் இங்கே சென்னைக்கு கொண்டு வந்து செட் பண்ணுறது வரைக்கும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 மாதம் ஆன அந்த நாட்டுக்கோழி குஞ்சுகளை எப்படி பேக்கிங் பண்ணுறதுனா, நம்ம பிளாஸ்டிக் ட்ரே இருக்குல்ல, வெஜிடபிள் எல்லாம் வர அந்த ட்ரே, நீங்கள் பழைய இரும்பு கடைகளில் கேட்டாலும் அந்த மாதிரி ட்ரே இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் புதுசாக வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். நாங்கள் ஏற்கனவே எங்கள் வீட்டில் இருந்ததுனால அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பிளாஸ்டிக் ட்ரேவை பயன்படுத்தி எப்படி பேக்கிங் பண்ணுறதை பார்க்கலாம். நீங்கள் அடியில் நியூஸ் பேப்பர் ஏதாவது போட்டிங்கன்னா சீக்கிரமாக ஈரமாயிரும். அதனால் நான் அடியில் வந்து கார்ட்போர்டு இல்லைனா அந்த அட்டை பாக்ஸ் அதை வந்து அதுக்கு அடிக்க ஏற்ற மாதிரி கட் பண்ணி உள்ளே நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போது நீங்கள் அட்டை பாக்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அட்டை பாக்ஸ்லையும் பேக்கிங் பண்ணி கொண்டு வரலாம். இது வந்து எங்களுக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் 13 மணி நேரம் ட்ராவல் ஆகி வர்றது. ஸோ அதனால் நம்மளுக்கு பிளாஸ்டிக் இந்த மாதிரி ட்ரேயில் நம்ம கோழி குஞ்சுகளை நம்ம லக்கேஜில் போட்டு எடுத்துகிட்டு வந்தோன்னா நம்மளுக்கு அந்த ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், நம்மளுக்கு சேஃபாகவும் கோழி குஞ்சுகள் இங்கே வந்துடும். ஸோ அதுக்காக நான் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் ட்ரே எடுத்திருக்கேன். நீங்களும் அதை பயன்படுத்துங்க. இன்னொன்று, சைடில் வந்து அந்த பிளாஸ்டிக் ட்ரேயில் நிறையா ஓட்டைகள் இருக்கும். அப்போ தான் அது நம்ம கோழி குஞ்சுகள் வந்து நல்லா சுவாசிக்கிறதுக்கு எதுவாக இருக்கும். அதனால் நான் அந்த மாதிரி சைடில் ஃபுல்லாக அந்த மாதிரி ஓட்டைகள் அந்த கேப் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நார்மலாக இந்த மாதிரி வெஜிடபிள் பிளாஸ்டிக் ட்ரேயில் அதுலேயே வந்து ஹோல்ஸ் இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி எடுத்துக்கங்கன்னு சொல்கிறேன். நான் எடுத்துகிட்டு மேலே வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிற கம்பியை நான் கட் இது அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி கட்டுக்கம்பி வச்சு நான் நல்லா டைட் பண்ண போகிறேன். எதுக்காகனா, நாம் நார்மலாக பிளாஸ்டிக்கை இது நார்மலாக கார்ட்போர்டை வச்சு கவர் பண்ணோம்னா கோழிகள் வெயிட் மேலே தெரியாமல் ட்ரெயினில் வேறு ஏதாவது வெயிட்டான பொருள் வச்சுட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த அட்டை பாக்ஸ் உடஞ்சி கோழிகள் எல்லாம் தப்பிச்சிரும். ஸோ அதுக்காக நான் இந்த மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். இது லைட் வெயிட்டாக இருக்கிற அந்த வலை, அதை வந்து மேலே போட்டு ஃபுல்லாக 4 பக்கமும் நல்லா ஒரு கம்பி எடுத்து நல்லா ஹீட் பண்ணி ஹோல்ஸ் போட்டிருக்கேன். 4 பக்கமும் போட்டுட்டு மிடில்லையும் போட்டிருக்கேன். நம்ம மேலே அந்த வலை வச்சு கட்டும்போது எங்கேயும் கேப் தெரியக்கூடாது, கோழி தப்பிச்சு வெளியே வர்ற மாதிரி அந்த மாதிரி கேப் தெரியக்கூடாது. அதனால் நான் சுற்றியும் எங்கெங்கே கேப் தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக சுற்றியும் நான் ஹீட் பண்ணி ஹோல்ஸ் போட்டு அது உள்ள கட்டுக்கம்பியை கட் பண்ணி உள்ளேருந்து நான் காட்டியிருக்கிறது போல் உள்ளேருந்து வெளியே தெரிகிற மாதிரி அப்படி செட் பண்ணி உள்ளே அப்படி சொருகி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கம்பி வலையை மேலே போட்டு நல்லா டைட் பண்ணி முறுக்கி விட்டுக்க போகிறோம். முறுக்கி விட்டுட்டு ஒரு பக்கம் மட்டும் கோழியை நம்ம பிடிச்சு ஒரு பக்கம் மட்டும் ஓப்பன் ஆகிற மாதிரி செட் வச்சுக்கோங்க. மற்ற எல்லா இடத்துலையும் சுற்றியும் கம்பியை வச்சு நல்லா டைட்டாக நல்லா முறுக்கி விட்டுக்குங்க. நல்லா முறுக்கி விட்டுட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு வாங்க இப்போது நம்ம கோழியை பிடிக்க போகிறோம். இந்த நம்ம ட்ரேவை கூண்டு மாதிரி ரெடி பண்ணி கொண்டு போகும்போது பக்கத்தில் கூண்டில் இருக்கிற கோழிகளெல்லாம் எப்படி பார்க்குது பாருங்களேன், சவுண்டே இல்லாமல் அவ்வளோ பைட்டாக அப்படி கவனிக்கிறாங்க. வாங்க இப்போது நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்தில் இருந்த கூண்டில் இருக்கிற 3 மாதம் ஆன இந்த கோழி குஞ்சுகளை தான் நம்ம பிடிச்சு கூண்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ட்ரேக்குள்ளே வச்சு நம்ம சென்னைக்கு கொண்டு வர போகிறோம். வாங்க எப்படி பிடிக்கிறோங்கிறத பாருங்களேன். நீங்களே இந்த காமெடியை பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஓடனா அப்படி ஓடுது, அப்படி ஓடனா இப்படி ஓடுது. ஒரு வழியாக 1 by 1 16 குஞ்சுகளையும் பிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் பிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து பிடிச்சதுனால ஒரு வழியாக எல்லாத்தையும் பிடிச்சி ஒவ்வொன்றா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சென்னைக்கு கொண்டு வரதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் உள்ள போட்டாச்சு. அவ்வளோதான். போட்டுட்டு நம்ம ஃபைனலாக நம்ம அந்த கார்னரில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க கார்னர்லேயும் நம்ம கம்பி வச்சு நல்லா முறுக்கி விட்டுட்டு ஒரு தடவை செக் பண்ணிட்டோம். ஏன்னா ஓப்பனாக இருந்தால் ட்ரெயின் ட்ராவலில் வெளியே வந்துடும். ஸோ அதனால்
நம்ம எதில் ஓப்பன் பண்ணி வச்சு ஃபுல்லாக எல்லா கோழி குஞ்சுங்களையும் உள்ளே போட்டோமோ அந்த இடத்த நல்லா ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நல்லா முறுக்கி டைட்டாக விட்டாச்சு. விட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம 13 மணி நேரம் வந்து ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் அது பசியில் இருக்கும். அதனால் நாங்கள் ஒரு 100 கிராம் கிட்ட கம்பை வந்து அது உள்ளே போட்டாச்சு. போட்டுட்டு ஃபுல்லாக ஒரு தடவை ரீசெக் பண்ணி எடுத்துட்டு ரீசெக் பண்ணி நல்லா கம்பி போட்டு கட்டி இருக்கமா பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கையில் ஹேண்டில் பண்ணி ஈஸியாக தூக்கிட்டு போகிறதுக்காக ஒரு கயிறு வச்சு அந்த மாதிரி கட்டியாச்சு. கட்டினதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம புக்கிங் பண்ணுற அந்த ஆஃபீஸ் லக்கேஜ் எல்லாம் நம்ம அந்த கூட்ஸ் எல்லாம் அனுப்புவோம்ல, அந்த ஆஃபீஸ்க்கு போயாச்சுங்க. திருச்செந்தூரில் போயிட்டு அங்கே 207 ரூபா 7.5 கிலோ இருந்துச்சு. வெயிட் போடும்போது 207 ரூபா கேட்டாங்க திருச்செந்தூர் டு சென்னைக்கு. நான் அந்த இது வந்து நாங்கள் மேலே கவர் பண்ணாமல் போனதுனால அட்டை பாக்ஸ் வச்சு மேலே கவர் பண்ண சொன்னாங்க. அதனால் அது மாதிரி கவர் பண்ணி கொடுத்து பார்சல் அனுப்பிட்டு வந்தாச்சுங்க. சென்னை இங்கே வந்ததுக்கப்புறம் சென்னையில் இருக்கிற நம்ம அந்த புக்கிங் ஆஃபீஸ் போயிட்டு நம்ம ஏற்கனவே நம்ம அவங்க திருச்செந்தூரில் நம்ம புக் பண்ண லக்கேஜ் நம்ம கூட்ஸ் இது புக் பண்ணோம்ல, அந்த ரிசிப்டை கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு அதில் ஆதார் கார்டு நம்ம ஏற்கனவே அங்கே கொடுத்த அதே ஆதார் கார்டோட ஜெராக்ஸும் ஒன்று அட்டாச் பண்ணி கொடுத்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போது அதை வேறு இதில் பாக்ஸில் மாற்றணும். ஏன்னா 16 கோழி குஞ்சுகளும் ஒரே இதில் 3 மாத கோழி குஞ்சுகள் ஒரே இதில் இருந்தால் ரொம்ப நெருக்கடியாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு சின்ன அட்டை பாக்ஸ்லையும் நம்ம ஏற்கனவே பேக்கிங்கில் வந்திருந்த நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம்ல பிளாஸ்டிக் கிரேடு, அதில் ஒரு 4 குஞ்சுகளும் வச்சு தற்சமயம் வச்சுருந்தோம். அதுவும் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கிறதுனால நான் பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸை அட்டைப்பெட்டியை எடுத்து இது தற்சமயத்துக்காக தான் நம்ம கூண்டு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி தற்சமயத்துக்கு இது நான் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மெத்தட் ட்ரை பண்ணுறேன். பர்மனெண்ட்டான யூஸ் பண்ணுறதா இருந்தால் இது நம்மளுக்கு செட் ஆகாது. இது நான் கூண்டு வாங்குற வரைக்கும் இதை யூஸ் பண்ணுறதுக்காக நான் இன்னும் ஒரு 2 டேஸில் வந்து கூண்டு வாங்கினதுக்கப்புறம் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி டெம்பரவரியாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, நம்ம பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் எடுத்துகிட்டு எல்லா 15 கோழி குஞ்சுகளையும் 16 கோழி குஞ்சுகளையும் ஒரே இதில் போட்டாச்சு. அதுக்கு ஃபீடர் வைக்கணும். இப்போ அதுக்கு ஃபீடர் வைக்கிறதுக்காக நான் பிளாஸ்டிக் ஃபுட் கண்டெய்னர் எடுத்துருக்கேங்க. அதை ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு நான் காட்டி இருக்கிறது போல் அதை கனெக்ட் பண்ணி வைக்கணுங்க. ரெண்டையும் சேர்த்து ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு நான் காட்டி இருக்கிறது போல் திருப்பி வச்சு அப்படி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சின்ன சைஸில் ஃபீடர் ரெடி ஆயிரும். ஏன் அதை ஃபுல்லாகவுமே அப்படியே அதே பிளாஸ்டிக் கண்டெய்னர் அப்படியே வைக்கலான்னு சொல்வீங்க. அப்படி வச்சேன்னா கோழிகள் வந்து ரொம்ப ஸ்பேஸ் இருக்கிறதுனால அந்த ஃபுட் கண்டெய்னர் உள்ளே வைக்கும்போது கோழிகள் வந்து அதில் ஏறி உட்கார்றதுனால அவங்களுக்கு வந்து எல்லா ஃபுட்டும் வீணாக போகுதுங்க. அதனால் இந்த மெத்தடு சின்ன சைஸ்னால் உள்ளே ஏறி வந்து உட்காராது, ஃபுட்டும் வீணாகாது. இப்போ நான் காட்டியிருக்க போல் 2 பக்கமும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒன்றா கனெக்ட் பண்ணி அந்த கம்பிகளை நல்லா சுற்றி டைட் பண்ணி விட்டுக்கோங்க. டைட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது மாதிரி நான் 2 ஃபீடர் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கோழிகள் அதிகமாக இருந்தால் நீங்கள் இது வந்து டெம்பரவரியாக யூஸ் பண்ணுறதுக்காக இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம கூண்டு வச்சிருக்கிறவங்களும் இதே மெத்தடை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃபீடருக்கு. ஓகே, இதை நான் காட்டியிருக்கிறது போல் நல்லா டைட் பண்ணிக்கோங்க கனெக்ட் பண்ணி. அதே போல் அந்த பக்கமும் அந்த கம்பி நம்ம சொருகி வச்சு வெளியே எடுத்துருக்கோம்ல, அதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. உள்நோக்கி இது பண்ணிங்கன்னா கோழிகள் ஃபுட்டு சாப்பிடும்போது கீறிடும் அந்த கம்பி. அதனால தான் நான் வெளிப்பக்கமாக அப்படி நான் உங்களுக்கு நல்லா முறுக்கி விட சொல்கிறேன் டைட் பண்ணி. கம்பிகள்னால் உங்களுக்கு சப்போஸ் கோழிகள் மேலே ஏறினாலும் அது கலந்து விழாமல் இருக்கும். இப்போ மிடில் எதுக்கு இந்த 2 ஹோல்ஸ்னால் நம்ம இந்த ஹோல்ஸ் மூலமாக அந்த கம்பிகளை விட்டு ரெடி பண்ணுறோன்னா நம்ம அங்கே உள்ள அட்டை பாக்ஸில் நம்ம இதை கனெக்ட் பண்ணுறதுக்காக பாருங்கள். இப்போ அட்டை பாக்ஸில் வெளியே ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. வெளியே எதுக்காக இது பண்ணுறேன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த கோழி எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொத்தி சாப்பிட்ற அளவுக்கு பின்பக்கம் அது கரெக்டாக அளந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. 2 ஹோல்ஸ் போட்டுட்டு அதை பாக்ஸை வந்து உள்ளே வச்சு அந்த கம்பிகளை நம்ம மிடில் 2 கம்பிகள் கொடுத்தோம்ல வெளியே கனெக்ட் பண்ணி அதை வந்து நல்லா டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணி டைட்டாக இது பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு, ஃபீடர் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நாங்கள் இப்போது அதுக்கு கம்பு போடுறேன். கம்பு போட்டதுக்கப்புறம் பாருங்களேன் எல்லாம் வந்து ஈஸியாக அது ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி உள்ளே நம்ம டைட்டாக கட்டி வச்சதுனால ஈஸியாக அதுங்க வந்து கொத்தி சாப்பிட்றதுக்கு வசதியாகவும் இருக்கும். இன்னொன்று கீழே சிந்தாமல் நம்மளுக்கு அந்த தீனி வந்து வீணாகாமல் இருக்கும். நான் இப்போ அதுகளுக்கு கம்பு போடுறேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு 2 பக்கமும் வச்சுருக்கேன். பாருங்களேன் எல்லாம் கரெக்டாக அது சாப்பிட்றதுக்கு அது ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக இருக்குது. பாருங்களேன் உங்களுக்கு கோழி என்ன ஹைட்டில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு தண்ணி வைக்கிறதுக்காக நான் ஐஸ்கிரீம் அந்த டப்பா இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி இதே மெத்தடில் யூஸ் பண்ணி 2 பக்கம் ஹோல்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். முழு பாக்ஸ் அப்படியே வச்சு ஹோல்ஸ் போட்டு அதுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் பாருங்களேன் அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்ததுனால எவ்வளோ ஜாலியாக அவங்க குடிச்சிட்ருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அது என்ன தீனி போட்டேன்னு பார்க்கலாம். வந்த உடனே நான் வந்து கம்பு போட்டேன். அப்புறம் ஒரு 6 ஹவர்ஸ் கழித்து நான் வந்து அந்த ரவை வந்து கோதுமை ரவை அரைச்சி வச்சுருந்தேங்க. அதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கு வச்சேங்க. ஈவினிங் டைமு வைக்கும்போது எல்லாமே அது நல்லா விரும்பி சாப்பிட்டுச்சுங்க. நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம்.
அதில் வேஸ்ட்டான நம்ம காய்கறி தோல்கள், வெங்காயத்தோல், பீட்ரூட் தோல், கேரட்டு தோல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி இந்த கோதுமை ரவைக்குள்ளே மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதுக்கு வச்சேங்க. ஒன்று விடாமல் எல்லா இதையும் அந்த ஃபுட்டையும் சாப்பிட்டு காலி பண்ணிருச்சுங்க. ஸோ உங்களுக்கு வந்து தீவன செலவும் கம்மியாகும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது பாருங்களேன், எல்லாரும் எவ்வளோ ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்கள். சீக்கிரமாகவும் உங்களுக்கு கோழிகள் வளர்றதுக்கு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் மாடியில் கோழிகள் வளர்க்குறீங்களா? என்ன கோழி வளர்க்குறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் இந்த கோழிகளுக்கான பர்மனண்ட் கூண்டு எப்படி செட்டப் பண்ண போகிறோம், என்ன மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்ணி அதை செட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மாடியில் ஸ்மெல் வராமல் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அதை ஃபுல் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். பார்ட் 2 வீடியோவாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் மேற்கொண்டு நிறைய வீடியோ போடுறதுக்கு எனக்கும் என்கரேஜிங்காக இருக்கும். உங்களுக்கும் ஏதாவது இது போல் உங்களுக்கு ஐடியாஸ் தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங்.